Welcome friends. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெக்ஸகனல் பிரமிட். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. A hexagonal pyramid of side 30 mm, height 65 mm, rest with its base in HP with one of its base edges and parallel to VP. It is cut by a section plane inclined at 30 degree to HP and perpendicular to VP, and it bisects the axis. Draw the sectional top view, front view and true shape of the section. Also draw lateral surface development, the bottom portion of the pyramid, that is truncated pyramid. இதே ப்ராப்ளத்தை நம்ம வந்து ட்ரூ ஷேப் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போது டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரங்கேட்டட் பிரமிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரூ ஷேப் வரைக்கும் வரைஞ்சிடணும். டாப் வியூ ஃபஸ்ட்டு வரையணும், ஃப்ரண்ட் வியூ செகண்ட் வரையணும், அதுக்கப்புறம் கட்டிங் பிளேன் வரையணும். கட்டிங் பிளேன் வரைஞ்சிட்டு எங்கெங்கே எட்ஜெல்லாம் கட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டாப்பிக்கு நேரே ப்ரொஜெக்ட் பண்ணி கீழே இழுத்து விட்டு எந்தெந்த எட்ஜிலலாம் கட்டிங் பிளேன் டச் ஆகுதோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வரைஞ்சிடணும். அப்போது உங்களுக்கு வந்து செக்ஷனல் டாபிக் கிடச்சிரும். இந்த செக்ஷனல் டாப்பிக்கை ஆக்சிலரி ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சி எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ஒயிலேருந்து டிஸ்டன்ஸை எடுத்து தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா அதான் வந்து ட்ரூ ஷேப். இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் ஓலேருந்து ஸ்லாண்ட்லேருந்து என்னது பிரமிடோட அந்த லேட்ரல் சர்ஃபேஸில் வரக்கூடிய எட்ஜி, கடைசி எட்ஜி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதான் வந்து ஸ்லாண்ட் லென்த்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, டாப்பில் உள்ளதான் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. ஸ்லாண்ட் லென்த்துங்கிறது என்னென்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த கடைசி எட்ஜிக்கும் லேட்ரல் எட்ஜிக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்லாண்ட் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து காம்பஸில் மெஷர் பண்ணிக்கிட்டு ஓ பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் அடிக்கணும். அந்த ஆர்க் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை அடிக்கணும் அப்படிங்கிறனா அப்படி ரேண்டமாக ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன பிரமிடு? ஹெக்ஸகனல் பிரமிடு. அப்போ 6 சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 mm கொடுத்துருக்காங்கனால இப்போ இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. சரியா? ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதிலேருந்து 30 mm டிஸ்டன்ஸில் 6 ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக 30 mm டிஸ்டன்ஸில் 6 ஆர்க் அடிச்சுட்டு லாஸ்ட் 6வது ஆர்க்கை வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஓ பாயிண்ட்டில் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 6 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்? ஓ பாயிண்ட்டை இந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இப்போ 4 பாயிண்ட் தான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது வந்து ஹெக்ஸகனல் பிரமிடு. 6 பாயிண்ட்டு வரையணும். 6 பாயிண்ட் வரைஞ்சி முடித்து 6 பாயிண்ட்டையும் ஓ பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராமில் உள்ள மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம பேக்கில் வரம் பாருங்கள். டயக்ராமில் உள்ள மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்து நிற்கும். ஓ பாயிண்டில் இணைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு 6 பாயிண்ட்டும் நிற்கும். அதுக்கப்புறம் கட்டிங் பிளேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இப்போ கட்டிங் பிளேன் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். அதை வந்து ஸ்லாண்ட் லென்த்தில் இப்படி கட்டிங் எட்ஜஸ் எல்லாத்துலேயும் எந்த இடத்துல டச் ஆகிருக்கோ அதெல்லாம் ஸ்லாண்ட் லென்த் வரைக்கும் அப் டு ஸ்லாண்ட் லென்த் வரைக்கும் இழுங்க. இழுத்துட்டு பாயிண்ட் இதில் வந்து இந்த ஸ்லாண்ட் எட்ஜில் 1 2 3 பாயிண்ட்னு ஒரு 6 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரம் ஓ பாயிண்ட்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு மெஷர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் லைனில் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் எங்கே கட் ஆகுது? இந்த எட்ஜில் கட் ஆகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து ஃபஸ்ட் லைனில் ஆர்க் அடிக்கணும். செகண்ட் லைனில் எங்கே கட் ஆகுதுங்கிறத டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி செகண்ட் லைனில் ஆர்க் அடிக்கணும். இதே மாதிரி 3rd லைன், 4th லைன், 5th லைன், 6th லைன், 7th லைன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டார்க் லைனாக அப்படி இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? அதுக்கு கீழே உள்ள போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து ட்ரங்கேட்டட் பிரமிடோட டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ்.
இது மட்டும் வரைஞ்சால் போதாது, இதுக்கு பேஸில் வந்து ஒரு ஹெக்ஸகன் வரையணும். ஹெக்ஸகனோட சைடு 30 mm இருக்கிறதுனால ஒரு சைடு ஆல்ரெடி 30 வரைஞ்சிருப்பீங்க. இப்போ 120 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு 30, ரைட் சைடில் ஒரு 30, அப்புறம் திரும்ப 120 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 30, ரைட் சைடில் ஒரு 30 எடுத்து ஆர்க் அடிச்சிட்டீங்கன்னா ஃபைனலாக ஃபினிஷ் ஆகிடும். சரியா? அப்போது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரங்கேட்டட் பிரமிட், ஹெக்ஸகனல் பிரமிட் வரைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓவிலேருந்து ஆர்க் அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து 30 mm லென்த்துக்கு 6 ஆர்க் அடிக்கணும். அந்த 6 ஆர்க்கையும் ஓ பாயிண்டில் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் கட்டிங் பிளேனில் உள்ள பாயிண்ட்ஸை கட்டிங் எட்ஜஸ்லாம் வந்து ஸ்டாண்ட் லென்த் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக லைன் போட்டு இணைக்கணும். அந்த டிஸ்டன்ஸை ஓவிலேருந்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லைன்லேயும் ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்லேயும் ஆர்க் அடிச்சிட்டிங்கன்னா, காம்பஸ் யூஸ் பண்ணி ஆர்க் அடிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரங்கேட்டட் பிரமிட் கிடச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.